மரபு மின்னோட்டம் எலக்ட்ரான்களின் ஓட்டத்திற்கு எதிர் திசையில் அமையும். எலக்ட்ரான்கள் ஓட்டத்திற்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் அமையும் மரபு மின்னோட்டம். 1 மில்லி ஆம்பியர் MA = 10⁻³ ஆம்பியர், அதாவது 1/1000 ஆம்பியர் ஆகும். 1 மைக்ரோ ஆம்பியர் = 10⁻⁶ ஆம்பியர், அதாவது 1/10,00,000 ஆம்பியர் ஆகும். நீர்வீழ்ச்சியின் மேல் மட்டத்தில் உள்ள நீரானது அதிக நிலையாற்றலை பெற்றிருக்கும். நீர்வீழ்ச்சியின் கீழ்மட்டத்தில் உள்ள நீரானது குறைந்த நிலையாற்றலை பெற்றிருக்கும். அதை போலவே மின்னோட்டமானது நீரோட்டம் போல் அதிக மின்னழுத்த மட்டத்திலிருந்து குறைந்த மின்னழுத்த மட்டத்தை நோக்கி பாயும். ஸோ கரண்ட் அதிக வால்டேஜ் இருக்கிற இடத்துலேருந்து கம்மியான வால்டேஜ் இருக்கிற இடத்த நோக்கி பாயும். பொருட்களின் மின்கடத்துதிறன் மற்றும் மின்தடை எண்களின் மதிப்பு. பொருள் வெள்ளி மின்தடை என்றோ 20 டிகிரி செல்சியஸில் 1.59 × 10⁻⁸ ஓமீட்டர். மின்கடத்துதிறன் 20 டிகிரி செல்சியஸில் 6.30 × 10⁻7 Ca/m. பொருள் தாமிரம் மின்தடை என்றோ 20 டிகிரி செல்சியஸில் 1.68 × 10⁻⁸ ஓமீட்டர். மின்கடத்துதிறன் தாமிரத்தின் மின்கடத்துதிறன் 20 டிகிரி செல்சியஸில் 5.98 × 10⁻7 Ca/m. பொருள் துண்டாக்கப்பட்ட தாமிரம் மின்தடை என்றோ 20 டிகிரி செல்சியஸில் 1.72 × 10⁻⁸ ஓமீட்டர். துண்டாக்கப்பட்ட தாமிரத்தின் மின்கடத்துதிறன் 20 டிகிரி செல்சியஸில் 5.80 × 10⁻7 Ca/m. பொருள் அலுமினியம் மின்தடை என்றோ 20 டிகிரி செல்சியஸில் 2.82 × 10⁻⁸ ஓமீட்டர். மின்கடத்துதிறன் அலுமினியத்தின் மின்கடத்துதிறன் 20 டிகிரி செல்சியஸில் 3.5 × 10⁻7 சிக்மா Ca/m. மின்கலன் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். மின்சாரத்தை நேரடியாகவோ அல்லது எளிதாகவோ பெற முடியாத மின்சாதனங்களுக்கு மின்சாதனத்தை அளிக்க உள்ள சாதனமே மின்கலன் ஆகும். அதாவது கரண்ட்டை டைரெக்டாகவோ இல்லை சிம்பிளாகவோ பெற முடியாத எலக்ட்ரிக்கல் டிவைசஸ்க்கு கரண்ட்டை கொடுக்கக்கூடிய சாதனம் தான் மின்கலன், பேட்ரி. கரைசல்களில் அயனிகளாக மாறும் தன்மை கொண்ட பொருட்கள் மின்பகுளிகளாகும். இவை மின்னோட்டத்தை கடத்தக்கூடிய திறனை பெற்றிருக்கும். மின்பகுளிகள்னா என்னென்னா, ஒரு சொல்யூஷனில் அயான்ஸாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற பொருட்கள் தான் மின்பகுளிகள். இவை கரண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற கெப்பாசிட்டியை பெற்றிருக்கும். நமது உடலில் இயற்கையாக உருவாகும் மின்சைகைகளின் துலங்கலாக அனைத்து தசைகளும் இயங்கும். குறுக்கு மின் சுற்று. நம் வீட்டருகில் அமைந்திருக்கும் மின்கம்பங்களில் சில நேரங்களில் உருவாகும் தீப்பொறியை நாம் கண்டிருப்போம். அந்த மின்சார தீப்பொறி உருவாக காரணம் பின்வருமாறு. இது மின்பாதையில் ஏற்படும் குறுக்கு மின்சுற்றினால் உருவாகிறது. குறுக்கு சுற்று என்பது இரு மின்னோட்டம் செல்லும் கடத்திகளுக்கு இடையே ஏற்படும் மிக குறைந்த மின்தடையினால் ஏற்படும் மின்சுற்று குறுக்கு மின்சுற்று ஆகும். வெல்டிங் செய்தல் குறுக்கு மின்சுற்றின் விளைவாக உருவாகும் வெப்பத்தின் நடைமுறை பயன்பாடே ஆகும். அதாவது 2 கம்பி இப்படி போயிட்டுருக்கப்போ இந்த 2 கம்பிக்கும் இடையில இருக்கிற மின்தடையினால் ஏற்படுற ஒருவேளை இந்த 2 கம்பி டச் ஆச்சுன்னா அப்படி ஏற்படுற ஒரு சுற்று தான் குறுக்கு மின் சுற்று. இதுக்கு எக்ஸாம்பிள் வெல்டிங் பண்ணுறது. தாமிரத்தாலான மின்கடத்திகள் மிக குறைந்த மின்தடையை கொண்டுள்ளது. காப்பர் செம்பு கம்பிகளால்
கரண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற உபகரணங்கள் வந்து ரொம்ப கம்மியான ரெசிஸ்டிவிட்டி உள்ளது தாமிரம், காப்பர். இதன் காரணமாக தாமிர கம்பிகள் வீட்டு மின் சுற்றுகளில் பயன்படுத்துகின்றன. ஸோ கம்மியான ரெசிஸ்டிவிட்டி இருக்கிறதுனால கரண்ட்டு நல்லா ஃப்ளோ ஆகும். இதுக்காண்டி தான் நம்ம கரண்ட் ஒயர்ஸில் வந்து தாமிர கம்பி, செம்பு கம்பி வந்து பயன்படுத்துகிறோம். இவ்வகை கம்பிகள் அதிக மின்தடையை கொண்டுள்ள பொருட்களால் சூழப்பட்டு இருக்கும். அதை சுற்றி வந்து நல்ல ரெசிஸ்டிவிட்டி இருக்கிற பொருளால் வந்து சுற்றி இருக்கும். இப்படி இருக்கிறதுனால கரண்ட் வந்து இதில் ஃப்ளோ ஆகுது. இந்த பொருட்கள் பொதுவாக நெகிழ்வான பிளாஸ்டிக்கால் செய்யப்படுகின்றன. சிம் கார்டுகள், கணினிகள் மற்றும் ஏடிஎம் கார்டுகளை பயன்படுத்தப்படும் சிப்புகளானது சிலிக்கான் மற்றும் ஜெர்மானியம் போன்ற குறைக்கடத்திகளால் ஆக்கப்பட்டிருக்கும். ஏனெனில் அவற்றின் மின்கடத்து திறன் மதிப்பானது நற்கடத்திகள் மற்றும் காப்பான்களுக்கும் இடையில் அமையப்பட்டிருக்கும். ஸோ ஏடிஎம் சிம் கார்டு, கம்ப்யூட்டர், ஏடிஎம் கார்டு இதிலலாம் வந்து சிலிக்கான் மற்றும் ஜெர்மானியம் அப்படி அந்த மாதிரி குறைக்கடத்திகளால் ஆக்கப்பட்டிருக்கும். எதுக்காண்டினா அவங்களோட கண்டக்டிவிட்டி வந்து அந்த சிலிக்கான், ஜெர்மானியம் போன்ற பொருட்களோட கண்டக்டிவிட்டி வந்து நற்கடத்திகளுக்கும் காப்பான்களுக்கும் இடையில் இருக்கும். இந்த படத்தை பாருங்கள். இதில் சிம் கார்ட்ஸ் வந்து காமிச்சிருக்காங்க. ஏடிஎம் கார்ட்லேயும் இந்த மாதிரி தான் சிலிக்கான், ஜெர்மானியத்தால் ஆக்கப்பட்டு இருக்கும். மின்னோட்டத்தின் விளைவினால் வெப்பம் உருவாக்கப்படும் நிகழ்வே மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு எனப்படும். மின்னோட்டத்தின் வெப்ப விளைவுனா என்னென்னா, கரண்ட் கொடுக்கறதுனால ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகிறது தான் மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு. எடுத்துக்காட்டு ஹீட்டர், வாட்டர் ஹீட்டர் யூஸ் பண்ணுறோம்ல, அதில் இந்த பிரின்சிபல் தான் வந்து யூஸ் ஆகுது. வாட்டர் ஹீட்டரில் என்ன ஆகும், பழக்கிலேருந்து கரண்ட்டு போகும் ஹீட்டருக்கு, அது தண்ணியை சூடாக்கும். கரண்ட்டு வந்து ஹீட் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணி கரண்ட் வந்து உருவாக்கும். இதுதான் மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு. மேலே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. வாட்டர் ஹீட்டர் மாதிரி.